முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் 4 ஆண்டு கால மகத்தான சாதனைகளை விளக்கி தமிழகம் முழுவதும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பிரச்சாரங்கள் மேற்கொண்டும் பொதுமக்களிடம் பிரசுரங்கள் வழங்கியும் வருகின்றனர். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி நகர அஇஅதிமுக சார்பில் மந்தக்கரை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்றன. அமைச்சர் திரு ப. மோகன், கழக நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் காமராஜ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர், கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் சூலேஸ்வரன்பட்டியில் நடைபெற்ற கழக அரசின் 4 ஆண்டு கால சாதனை விளக்க கூட்டத்தில் அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி, துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வ. ஜெயராமன், கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சி. மகேந்திரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் மாவட்ட மகளிர் அணி சார்பில் சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. அமைச்சர் திரு எஸ்.பி. சண்முகநாதன், மேயர் மற்றும் மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். ஈரோடு புறநகர் மாவட்டம் பெருந்துறை பேருந்து நிலையம் அருகே கழக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு தோப்பு என்.டி. வெங்கடாச்சலம், தலைமை கழக பேச்சாளர் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாநகர் மாவட்ட மகளிர் அணி சார்பில் காந்தி மார்க்கெட் பகுதியில் பொதுமக்கள், வியாபாரிகளிடம் அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு கால சாதனை விளக்க பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன், மேயர் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக மகளிர் அணி சார்பில் சென்னை பரங்கிமலை கண்டோன்மென்ட் பகுதியில் சாதனை விளக்க பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. மாநில மகளிர் அணி செயலாளர் திருமதி சசிகலா புஷ்பா எம்பி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர், கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட அஇஅதிமுக இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் ராதாபுரத்தில் கழக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேனியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர். பார்த்திபன் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பிரசுரங்களை வழங்கினர். தஞ்சை தெற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் பட்டுக்கோட்டை வட்டம், கரம்பயம், துவரங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் சாதனை விளக்க துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. கழக நாடாளுமன்ற உறுப்பினர் கு. பரசுராமன் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் பேருந்து நிலையம், மார்த்தோமா நகர் ஆகிய பகுதிகளில் கழக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க கூட்டங்கள் நடைபெற்றன. பொதுமக்களுக்கு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. தாட்கோ தலைவர் திரு எஸ். கலைச்செல்வன், ஆவின் இணையத்தின் தலைவர் திரு ஏ. மில்லர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் சில்லார அள்ளி, ஜாலிபுதூர், சுங்கர அள்ளி, புளியம்பாடி, கிருஷ்ணாபுரம், அரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை எடுத்துரைத்து பொதுமக்களுக்கு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. தலைமை கழக பேச்சாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட மகளிர் அணி சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ம. சந்திரகாசி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர், கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்ட மகளிர் அணி சார்பில் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கழக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. நாகை மாவட்டம் நாகப்பட்டினம், திருமருகல், பெரம்பூர், மங்கைநல்லூர், புத்தூர், நீடூர் உள்ளிட்ட பகுதிகளில் அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கரூர் மாரியம்மன் கோவில், உழவர் சந்தை ஆகிய பகுதிகளில் கழக அரசின் சாதனை விளக்க பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்றன. இதேபோல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 4 ஆண்டு கால மகத்தான சாதனைகளையும் எண்ணற்ற நலத்திட்டங்களையும் எடுத்துரைக்கும் பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு தொடர்ந்து விநியோகிக்கப்பட்டு வருகின்றன.